ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது ஏசா யாக்கோப்பை நோக்கி, அந்த சிவப்பான கூழில நான் சாப்பிட கொஞ்சம் தான் என்று சொன்ன அந்த வார்த்தையை மீண்டுமாக நாம் நினைவு கூறுவோம். அந்த சிவப்பான கூழிலே என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அப்போஸ்தலர் 49ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தால், திராட்சை ரசத்தினால் அவருடைய கண்கள் சிவப்பாயும் என்று சொல்லுகின்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி, அதாவது போர் சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான அங்கியை அவர் கொடுத்து என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம். சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு வண்ணமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிவப்பாய் இருந்தது. அவருடைய வேர்வை இரத்த துளிகள் பூமியிலே விழுந்தது. அந்த இரத்தமெல்லாம் சிவப்பாய் இருந்தது. எனவே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு ஆண்டவர் சிவப்பான இரத்தத்தை சிந்தினார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.